வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். ஒரு பொண்ணை கெட்டி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த பொண்ணை அந்த வீட்டில் ஏதாவது குடும்பப்படுத்தினாங்கன்னு வைங்களேன், அந்த பெண்ணுடைய தாயார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் மகா உட்கார்ந்தா குத்தம் சொல்லுதானா, எந்திரிச்சா குத்தம் சொல்லுதானா, குத்த வச்சா குத்தம் சொல்லுதானா, வாய் பேசுனா கூட குத்தம் சொல்லுதானா அப்படின்னு பேசுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதை செய்தாலும் அதை ஒரு குற்றமாக கண்டுபிடிக்கணும்னு இன்னைக்கு ஒரு கூட்டமே இருக்கு. சட்டமன்றத்திலே இன்னைக்கு பேசியாச்சு. யாரு பேசின? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு ஜோசியருக்கு அரசு பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்? இவர் ஒரு சினிமா ஆக்டர் தானே, ஒரு சினிமா ஆக்டர். அவர் இன்னைக்கு சிஎம் ஆகலாம். ஒரு சோசியக்காரர் அரசு பதவியிலே வரக்கூடாதுங்கிறது எந்த விதமான நியாயம்? ஆக்டர் இன்னைக்கு ஒரு சீன் பண்ணணும்னா ஒரு சீனை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் புறம் எடுத்துட்டு இருப்பான். கன்றாவியா இருக்கும். ஷார்ட் ஷார்ட் கட் 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 கட். ஏன்னா அப்பதான் அதை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். அது ஒரு மாயம், நிழல். அதுல இருந்து வந்தவர் சிஎம்மா ஆகலாமா? ஒரு ஜோசியருங்க, அவருடைய வேலை தொழில் அது. எல்லாருக்கும் ஒரு கொலை தொழில் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இன்னைக்கு எல்லாருக்குமே எந்த தொழில ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி அவருடைய தொழில் ஜோசிய தொழில். அப்போ அவரை ஆட்சின்னா அவரை எம்எல்ஏ ஆக்கிருந்தா அவர் ஆக்கி வைக்கிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எம்எல்ஏ ஆக்கியிருந்தா இன்னைக்கு அவரை அமைச்சர் ஆக்கியிருப்பார். அப்போ நீங்கள் ஒன்றுமே பேச முடியாதுல்ல. ஸோ இப்போ அவருக்கு போஸ்டிங் கொடுத்த உடனே இது என்ன மாதிரி கொடுக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், ஜோசப் விஜய் அப்படி என்று ஒருவர் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகுவார் அப்படின்னு இன்னைக்கு எந்த சோசியக்காரனாவது எவனா சொன்னானா? யாருமே சொல்ல. அவர் தான் சொல்லியிருக்காரு. ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் 2026 விஜய் தான் சிஎம்னாரு. வேற யாராவது சொன்னானா? அப்போ அந்த ஜோசியத்திலையும் நம்பர் 1 அவர். சாதாரணமான ஆள் இல்லைங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருக்கே ஜாதகம் பார்த்தவர், சிவகார்த்திகேயனுக்கு ஜாதகம் பார்த்தவர், அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்தவர், சின்னம்மாவுக்கு ஜாதகம் பார்த்தவர். ஏன் எம்ஜிஆருடைய ஜாதகத்தையே அம்மா கொண்டு காமிச்சாங்களா? அம்மா யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிடலான்னு சொல்லி அத்தனை பேர்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஜாதக பலன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களாம். அம்மா அப்படிதான் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா பார்த்து தான் செய்வாங்க. ஏன் என்ன சொன்னா, அம்மாவே கையை கொண்டு கொடுத்தா ஜாதகம் தான் பார்க்கலாம். இது நிறைய பேர்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஜோசப் என்கின்ற விஜய் அவர் யாரு? ஒரு கிறிஸ்தவர்னு பெயர்ல இருக்கு. அவர் ஜாதி மதங்களெல்லாம் தாண்டியவர். அவர் இந்த ஜோசியத்தை நம்புகிறார். ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஆகியனால தான் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆயிருக்காரு. அப்போ அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நீங்க தான் சிஎம் இருக்காரு. இதை அவரு என்ன பண்ணாரு? ஏற்றுக்கிட்டார். அவரும் இவரும் ஆரம்பத்தில இருந்து பழக்கமா. அப்ப சரி, அவரை நம்ம ஒரு பதவியிலே போட்டால் எந்த நேரம் எந்த இடத்துக்கு போகலாம் வரலான்னு அவர் அதை கண்காணிப்பாரு அப்படிங்கிறதுக்கு தான் போட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன், வேலைங்கிறது வேறங்க, தொழில் வேற, அரசியல் வேற வேறையா தான் பார்க்கணும். அதை எதையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. அதை ஆக்குறாங்க இன்னைக்கு. இதை மதக்கலவர மாதிரி உண்டு பண்றாங்க. அவரை கொண்டு ஏன் கொண்டு போட்டாங்க? அவர் சாதாரணமான ஆள் இல்லை. இன்னைக்கு நம்ம கையேந்தி பவனுக்கு போறோம், 50 ரூபா தான் ஆகும். அதே 50 ரூபாய்க்குள்ள உரிய டிபனை தான் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்குள்ள போறோம், 500 ரூபா போடுறாங்க. அதே தான், அதே சாப்பாடு அதே தான். ஆனா இங்க எவ்வளவு போடுறான்? 50 ரூபா. அங்க எவ்வளவு போடுறான்? 500. அதே மாதிரி இவரு சாதாரணமான சோசியர். இங்க நோடி ரோட்லலாம் உட்கார்ந்து இருக்கிற கிளி சோசியர் இல்லை. இவர் அஸ்ட்ராலஜி படித்தவர். ஒரு ஆளை பார்த்தா, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவார். நம்பிக்கை உள்ளவனுக்கு கண்டிப்பா ஜாதக பலன் உண்டு. நான் இன்னைக்கு ஒரு மேட்ரிமேனி ஆரம்பிச்சு 1 இயருக்கு மேல ஆச்சு. 50 கல்யாணத்துக்கு மேல முடிச்சு வச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்ப அங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே பொருத்தமா இருக்கும். கல்வி, வசதி, வாய்ப்பு, வேலை, பேக்ரவுண்டு, வீடு, ஆள், அழகு, ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, கட்டத்தில் போய் பார்க்கும்போது பொருத்தம் இல்லைன்றவாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. அது கண்டிப்பாக இருக்கு. அந்த கட்டங்களை பார்த்தவர் தான் இவர். இன்னொன்றுங்க,
செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே நிறைய வீட்டில் என்ன பண்ணுமா, பொண்ணு கொடுக்க மாட்டான். பையனுக்கு செவ்வாய் தோசை இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருந்தால் பையன் வீட்டில் இல்லைன்ற. ஆனால் செவ்வாய் தோஷம்ங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா, பணத்தை கொட்டுமா. இன்னைக்கு விஜய்க்கு செவ்வாய் தோசை இருக்கு. அந்த செவ்வாய் தோஷத்தில் தான் அன்னைக்கு ஒரு ஸ்டார் ஆச்சிருக்காரு, அசைக்க முடியலையா அவர். இதெல்லாம் சொன்னது யாரு, இந்த ஜாதகக்கார். எல்லாத்துக்கும் பார்த்துருக்காரு, ஸ்டாலின் ஐயாவுக்கும் பார்த்துருக்காரு, உதயநிதிக்கும் பார்த்துருக்காரு, கமலஹாசனுக்கும் பார்த்துருக்காரு, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் பார்த்துருக்காரு, ஃபாரின் வரைக்கும் நம்ம போயிட்டு வராது. அம்மாவுடைய 11 கேஸுகளுக்கும் கூடவே இருந்தவர். 12வது கேஸுக்கு தான் அவர் இங்கே இல்லை, ஃபாரின் போய் போயிட்டார். இல்லைன்னா அந்த கேஸ்லையும் இல்லாமல் ஆக்கியிருப்பார். கண்டிப்பாக இருக்குங்க, தெய்வம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஜாதகமும் கண்டிப்பாக இருக்குது. அதில் அஸ்ட்ராலஜிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க, இவனுடைய செயல்பாடு இது மாதிரி தான் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி நான் என்ன சொல்கிறேன், வேலை அவன் 1000 வேலை பார்ப்பான். அன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆகிட்டான், இன்னும் நாளைக்கு போனீங்கன்னா அமைச்சர் பதவி கூட போடுறது. அப்போ அதை நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவனுக்கு ஆண்டவன் எழுதியிருப்பான், நீ இந்த மாதிரி தான் இருப்ப, நீ இந்த மாதிரி தான் இருப்பான். அதை யாராலும் நம்ம மாற்ற முடியாது. விஜயை சிஎம் ஆகுவார் அப்படி என்று அவர் சொன்னார், வேற யாரும் சொல்லலை. அதனால தான் அவரை விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னைக்கு விஜய் ஒரு ஜாதி மதத்தை தாண்டியவர். நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு இது மாதிரி யாருமே பேச வேண்டாம். மதங்களையும் ஜாதியும் உள்ள கொண்டுகிட்டு யாருமே வரவே வேண்டாம். ஜோசியக்காரர் என்ன எம்எல்ஏ ஆகக்கூடாது, ஜோசியக்காரர் சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடாது, ஜோசியக்காரர் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? யாருனாலும் வரலாம். செருப்பு தட்டிக்கிட்டு இருப்பான், அவன் கூட சிஎம் ஆகலாம். ஏன்னா காலம் அந்த காலம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. யாருடைய விதியும் யாரும் மாற்ற முடியாது. அவன் அவரை பதவி போட்டது தவறு என்று சொல்வது மாபெரும் தவறு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.